அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சென்னையில் அரண்மனைக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு பாரிஸ்ல. அதுல இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய மத போதகர் அவரும் சென்னையில ஆட்டோ ஓட்டக்கூடியவரும் 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க. 2 பேரும் மேல் லோகத்துக்கு போறாங்க. கணக்கு விளக்கு பார்க்கறாங்க. மத போதகருக்கு நரகம், ஆட்டோ டிரைவருக்கு சொர்க்கம். மத போதகருக்கு கோபம். நான் சதா சர்வகாலமும் கடவுளை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நரகமா? அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு தடவை கூட வந்து கடவுளை பத்தி நினைச்சதே கிடையாது, அவருக்கு சொர்க்கமா? அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மத போதகர் எப்பவுமே கடவுளை பத்தி தான் சொன்னீங்க, ஆனா எப்போ நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அப்ப கூட்டம் தூங்கிடும். கடவுளை பத்தி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆட்டோ டிரைவர் சென்னையில ஆட்டோ ஓட்டினாரு அப்படின்னு சொன்னா, ஆட்டோல உக்காந்து இருக்கவர் மாத்திரம் இல்ல, தெருவுல போறவங்க எல்லாரும் கடவுளை பத்தி தான் நினைப்பாங்க. அப்ப யார் பெரியவர்? நீங்க வந்து கடவுளை பத்தி பேசுனீங்க, ஆனா தூங்கிட்டாங்க. இவர் கடவுளை பத்தி பேசல, நினைக்கல, ஆனா எல்லாரையும் கடவுளை பத்தி நினைக்க வச்சாரு. மதிய நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு கருத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஆட்டோ டிரைவரா இருக்கணுமா, மத போதகரா இருக்கணும்? அப்போ என்னுடைய சொர்க்கமோ நரகமோ உங்க கையில இருக்கு, முடிவு பண்ணுங்க. மலேசியால இருக்கக்கூடிய கோலாலம்பூர் அப்படின்ற ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நடந்தது. அந்த கிராஸ் கண்ட்ரி ரேஸ்ல பல பேர் ஓடினாங்க. ஒரு 6 மைல் தாண்டதுக்கு அப்புறம் பின்னாடி போனாங்க. ரெஃப்ரியா இருக்கக்கூடிய பின்னாடி போனாங்க. 6 மைலுக்கு அப்புறம் பார்த்தா யாருமே காணோம். சுத்தமா அந்த பாதையில யாருமே இல்லை. எங்க போனாங்க அப்ப எல்லாருமே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, 6 மைல் தாண்டதுக்கு அப்புறம் அந்த ஓட்டம் ஓடக்கூடியவர்ல யார் வந்து முன்னாடி இருந்தாரோ தப்பித்தவறி எந்த பகுதியில போகணுமோ பாதையில போகணுமோ அதுல சற்று விலகி போயிட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, பின்னாடி ஓடவங்க எல்லாரும் வந்து அவர் பின்னாடி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 மைல் வந்து தள்ளி போயாச்சு, பாதையை விட்டு தள்ளி போயிட்டாங்க. நடந்த சம்பவம் இது. ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, யார் தலைமை பண்பு வகிக்கிறாங்களோ அவங்களுடைய செயல்முறை, அவங்க காட்டக்கூடிய பாதை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய பாதை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பின்னாடி வரக்கூடியவங்க இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சராசரியா ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில, சராசரி மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில 10,000 பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். சாதாரண ஆள் அவனுடைய ஆயுள் பிரியறதுக்கு முன்னாடி 10,000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஆனா தலைமை பண்புல இருக்கக்கூடியவங்க அப்ப எவ்வளவு பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு சரித்திரத்தினுடைய பாதையை வந்து மாற்றினார் சுவாமி விவேகானந்தர். ஆனா அதுக்கப்புறம் வந்த தலைமை பொறுப்பேற்றவங்க அந்த பாதையை விட்டு விலகினால இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம். எதுக்கு குறிப்பிடுறேன்னு சொன்னா, தலைமை பொறுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. கொஞ்சம் தவறினா கூட வந்து அப்ப என்ன ஆகும், முழுக்க வந்து மாறிப்படும். அப்ப நாட்டுக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. H.G. Wells அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். தி இன்டலெக்சுவல் தி அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி
அந்த புஸ்தகத்தினுடைய பேர். அதுல ஒரு சாப்டர் வருது, இன்டலெக்சுவல் ரிவைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். 12வது 13வது 14வது நூற்றாண்டுல யூரோப்பியன்ஸ் மத்தியில் ஏற்பட்ட ஒரு பெரிய எழுச்சி, அதை பத்தி ஒரு சாப்டர் சொல்றார். அதே சமயத்துல கிட்டத்தட்ட நம்ம நாடு வந்து ஆழ்ந்த தூக்கத்துல வந்துட்டு 12வது நூற்றாண்டு மட்டும் உலகத்தினுடைய கிட்டத்தட்ட ஜிடிபியில 30%, 1/3 ஆஃப் த ஜிடிபி வந்து நம்ம நாட்டுது கொடுத்துட்டு இருந்தது. ஆனா 11வது நூற்றாண்டுல இருந்து ஒரு பெரிய சரிவு ஏற்படுறது. 16வது நூற்றாண்டு சமயத்துல அது வந்து ரொம்ப அதிகமா கீழ் நோக்கி 17வது நூற்றாண்டு சமயத்தில் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு வர சமயத்துல கிட்டத்தட்ட we became one of the poorest nations. 11வது நூற்றாண்டுல 1/3, 17th செஞ்சுரியில என்னாச்சு, poorest nations அப்படின்னு வந்துருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம நாடு வந்து உறங்கிடுச்சு. அந்த தூக்கத்தை வந்து தட்டி எழுப்பினார். 18வது நூற்றாண்டு முடிகிற சமயத்துல கிட்டத்தட்ட அந்த தூக்கம் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. சுவாமி விவேகானந்தர் தான் அந்த தூக்கத்தை தட்டி எழுப்பினாரு. அப்ப இந்த மாற்றங்கள் என்ன, எப்படி ஏற்பட்டது, சரித்திரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறது, கலாச்சார ரீதியான மாற்றங்கள் ஏன் ஏற்படுறது, ஏன் ஒரு கலாச்சாரம் வந்து உயர்ந்த இடத்துக்கு போறது, ஏன் வந்து கீழே போறது அப்படின்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல குறிப்பா சில பேர் விசேஷமா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, eminent thinkers and philosophers of history like Hegel, Arnold Toynbee, Oswald Spengler, Pittrim Sorkin and others have tried to provide answers to the above questions. From a study of their works we come to some basic conclusions about historical progression. அதுல என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, humanity is divided into several civilizations. Each civilization has a particular bent, a common interest and characteristic features. The main interest of Greek civilization was inquiry into the nature of physical world. Hebraic civilization is centered around monotheism and moral questions. The Chinese civilization was concerned chiefly about the society and social relationship, and the Indian civilization has spirituality for its main characteristic. So சரித்திர ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்றாங்க, நம்ம நாட்டினுடைய ஒரு ஆன்மா எங்க இருக்கு, ஐடென்டிட்டி, நேஷனல் ஐடென்டிட்டி எங்க இருக்குன்னு சொன்னா அது ஆன்மீகத்திலையும் அது வந்து மதத்திலையும் தான் இருக்கு. இது பிற்காலத்துல வந்த தலைவர்களுக்கு அது வந்து புரியவே இல்லை, இல்ல புரிஞ்சுட்டு வேண்டே பண்ணாங்களோ அதுவும் தெரியாது. அது அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வந்து, each civilization has passed through several stages known as epochs and eras. Each epoch or era is dominated by a particular time spirit, that is general intellectual, moral, cultural climate of a particular period of history. Ideas, beliefs and values which dominate the minds of the people of that epoch. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, every civilization passes through periods of decline caused by moral degradation, degeneration of people, foreign invasion, civil wars and social conflicts within the country. இதான் காரணங்கள், சரிவுக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள். According to Toynbee, those civilizations which have developed adequate reserves of moral, cultural and spiritual resources are able to overcome such crises and undergo regeneration. So நம்ம நாடு ஏன் புத்துணர்வு பெற்று எழுந்தது அப்படின்னு சொன்னா வந்து, அந்த மாரல், ஸ்பிரிச்சுவல் அந்த எல்லா பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எவ்வளவு தாக்குதல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்துட்டே இருந்தது. The declining culture and spirituality are able to overcome such crisis and undergo regeneration. நாலாவது, such regeneration may be brought about by the civilization, one,
இரண்டாவது, ரைஸ் ஆஃப் a great spiritual leader known as a prophet or avatara who gives a new message suited to the needs of the conditions of the new age which he inaugurates. He inspires a group suited to the needs of the condition of the new age which he inaugurates. He at first constitutes what Toynbee calls a creative minority. அந்த அவதார புருஷரோ இல்ல வழிகாட்டக்கூடியவரோ ஒரு சின்ன குழு தான் தயார் பண்றாரு, அந்த சின்ன குழுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. But as more and more people come under the influence of new message, the regeneration of national life or civilization takes place. அப்போ 18வது நூற்றாண்டு மட்டும் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கிரியேட்டிவ் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது. அந்த கிரியேட்டிவ் மைனாரிட்டியை உருவாக்கினது சுவாமி விவேகானந்தர். இந்த விஷயத்தை எப்படி இந்த சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்களோ, சுவாமி விவேகானந்தரும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா கிரேட் லெக்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கலிபோர்னியால பேசுறார். அப்ப பேசும்போது சாமிஜி என்ன சொல்றாரு சொன்னா the universe is moving in cycles of wave forms. What is true of the universe is true of every part of it. The religious, the march of human affairs is like that. The history of nation is like that. They rise and fall. So எல்லாமே ஒரு பீக்கு போவாங்க, திரும்பி ஒரு சரிவு ஏற்படும், அது மாற்ற முடியாது. History of a nation is like that. They rise and fall. In the religious world, the same movement exists. In every nation's spiritual life, there is a fall as well as a rise. The nation goes down and everything goes to pieces. நம்ம நாட்டுடைய சரித்திரம் பார்த்தாலும் புரியுது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. Everything goes to pieces. Then again, it gains strength and rises. A huge wave comes, sometimes a tidal wave, and always on the topmost crest of the wave is the shining soul, the messenger, creator, and the created by terms. He is the impetus that makes the wave rise, the nation rise. At the same time, he is created by the same forces which make the wave, acting and interacting by turns. He put forth his tremendous power upon the society, and the society makes him what he is. So அந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய மாற்றத்துக்கு அவதார புருஷரா விளங்கியது சாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர். சோ யுக புருஷர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றார். சொல்லிட்டு அது என்ன சொல்றாரு சொன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் ஒரு பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கும். அது அந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரமா இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம், அதனால அந்த தாக்கம் ஏற்படுறது. அவனுடைய பென்ட் ஆஃப் மைண்ட் அப்படி இருக்கு. ஆனா எல்லாரும் ஒண்ணும் சொல்லவே முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துன்னு சொன்னா நமக்கு புரியும். ஒரு ஜோக் படிச்சேன். என்னன்னு சொன்னா, ஒரு மக்ல ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, அதுல ஒரு பூச்சி இருக்கு. எப்படி ஒரு நாட்டுக்காரனும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுல போடுறான். நான் அதை அப்படியே படிக்கிறேன், ஆங்கிலத்தில் இருக்க அப்படியே படிக்கிறேன். அதனால ஈவென்ட் an insect falls in the mug of apple juice. Reaction: Englishman throws his mug away and walks out. American takes the insect out and drinks the apple juice. Chinese eats the insect and throws the apple juice away. Japanese drinks the apple juice with insect as it is coming free. Indian sells the apple juice to the American and insect to the Chinese and gets a new mug of apple juice. வேடிக்கை கடைசியில பாகிஸ்தானி accuses the Indian for throwing insect into the apple juice. Relates the issue to the Kashmir. Takes a loan from America to buy one more mug of apple juice. இது ஒவ்வொருத்தருடைய பென்ட் ஆஃப் மைண்ட், அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இது நேஷனுக்கும் பொருந்துன்றாரு. ஒரு நாட்டுக்கும் ஒரு பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஒரு நாட்டுக்கும் ஒரு சோல் இருக்கும். அதை புரிஞ்சுக்காத என்ன விஷயம் பண்ணாலும் அப்ப என்ன ஆகும்? மாற்றமே வர முடியாது. மாற்றங்கள் வரும், ஆனா எதிர்பார்த்த மாற்றங்கள் வராது.
இது ஜோக்கா மாத்திரம் இல்ல, ஒரு சம்பவமா நான் சொல்றேன், ரியல் சம்பவமா சொல்றேன். சமீபத்தில் இப்ப கும்பமேளா நடந்தது. 12 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கும்பமேளா நடக்கும். 1976 நடந்த கும்பமேளா. அந்த கும்பமேளால அதுக்கு முன்னாடி அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், படிச்சதெல்லாம் ஆங்கில கல்வி, அதனுடைய தாக்கம் அப்பவே இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த இளைஞனுக்கும் அந்த தாக்கம் இருந்திருக்கு. அவன் அப்ப என்ன நினைச்சான்னு சொன்னா, அந்த ஆங்கில கல்வி படிச்சவன்னு ஆங்கிலேயர்களுடைய அந்த விசேஷ தன்மை, அந்த ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர வியப்பு. இருந்தா அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் இருக்கணும், நம்ம நாட்டுக்கு அந்த மைண்ட் இல்லையே அப்படி சொல்லி வருத்தம். அதான் என்னாச்சு சொன்னா, அமெரிக்கால போனா, அங்கே செட்டில் ஆனா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டான். ஊர் அலகாபாத். 1976 நடந்த கும்பமேளாக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு கவரேஜ் பண்றதுக்காக பர்மிஷன் வாங்கி கும்பமேளாக்கு வரான். இப்ப எப்படி நம்மளுடைய மீடியா கவர் பண்றாங்களோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் தவறா இருக்கு. முதல்ல கும்பமேளா சொன்ன உடனே நேக்கட் சால் தான் காமிப்பான் நம்மளுடைய மீடியால, வேற எதுவுமே அங்க இல்லாத மாதிரி. அப்படி அது மாதிரி விஷயங்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார் இவரும். திடீர்னு ஒரு நாளைக்கு மழை வந்தது. அந்த மழை வந்த உடனே இயற்கையா என்ன சொல்லுவாங்க இவருக்கு தெரியும். அப்ப துறவிகள் என்ன சொல்லுவாங்க, கடவுள் ஆசீர்வதிச்சாரு இந்த கும்பமேளாவை அப்படின்னு சொல்லி இயற்கையா சொல்லுவாங்க. இது தவறு, அந்த மழையினால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இதை ஹைலைட் பண்றதுக்காக என்ன பண்ண சொன்னா, ரொம்ப சாதாரண மக்கள் கிட்ட போய் பேட்டி எடுக்கணும். இந்த மழை வந்தது இல்ல, உங்களுக்கு பாதிப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக முதல் ஆளை போய் சந்திச்சது யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி போய் சந்திக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு தினசரி எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, ஒரு 100 ரூபாய் தினசரி வரும் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு கேட்டான். 20 ரூபாய் வருமானம் அப்படின்னா. அப்ப மழை வந்ததுனால உங்களுக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டான். இவரு சாதாரண கேள்வி தானே, மழை 100 ரூபாய் சாதாரணமா வரும், இப்ப 20 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு, அப்ப மழை நஷ்டம் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் சொன்ன பதில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா இருந்தால். அதான் அவருக்கு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ஒரு வழிகாட்டி. அவன் என்ன பதில் சொன்னான்னு சொன்னா, மழை என்றது கடவுளுடைய செயல், அது சரியா தவறான்னு சொல்றதுக்கு நான் யாரு அப்படின்னு பதில் கேட்டான். ஆடி போயிட்டார் அவரு. ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு இவ்வளவு பெரிய ஞானம் யாரு கொடுத்தாங்க? படிப்பு இல்ல, இது யாரு கொடுக்க முடிஞ்ச அவனுக்கு? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சொன்னா, முடி திருத்தர்கிட்ட போறான். அப்படி சாதாரண மக்கள் 63 பேர் சந்திக்கிறார் அவர். அந்த 63 பேரும் கிட்டத்தட்ட இதே பதில் சொல்றாங்க. யாரும் எனக்கு வருமான நஷ்டம் ஆச்சு, இது தவறுன்னு சொல்லவே இல்லை. அப்ப புரிஞ்சுட்டாரு, நான் இந்த பாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. வேலையை ரிசைன் பண்ணாரு, திரும்பி இங்க வந்தாரு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறார், ட்ரீஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. வடக்குல இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகளை மரம் நாட்டுறதுக்காக அவர் முயற்சி பண்றார். பெரிய மாற்றம். அப்ப எப்படி இந்த விஷயம் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த உணர்வு இருக்குல்ல, ஆன்மீகம் என்ற அந்த உணர்வோ இல்ல மதம் என்ற அந்த உணர்வோ இருக்குல்ல, அது ஊறி பின்னி பிழிஞ்சிருக்கு. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது, இங்க திருடங்கூட ராப்ஸ் ரிலீஜியஸ்லி என்றார். திருடுறது கூட என்ன, அதுலயும் முதல் சேர்ந்தா திருடுவான். சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு செய்தி வந்தது. அப்போ இல்ல இப்பவும் கூட என்ன அப்படின்னு சொன்னா, திருடுறதுக்காக போறான் ஒரு வீட்டுல. வயசானமா மூச்சுட்டாங்க. என்னப்பா எங்க வந்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன சொல்றது, திருடன் சொல்ல முடியாது இல்ல, ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னா. அந்த அம்மா என்ன, அப்படியாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறான். போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவன் திருட போவே இல்லை. எல்லாரும் வீட்லயும் திருடுறாங்க, அந்த செய்தி போட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு திருடல. ஏன்? இது எங்கே அவனுக்கு திருடனா இருக்கலாம், அவனுக்குள்ள கூட அந்த விஷயம் புகுந்திருக்கு. அப்போ அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இன்னும் தெளிவா சொல்ல போன சொன்னா, ஒரு கிராமம், ஒரு நகர பகுதி, அந்த கிராமத்தையும் நகரத்தையும் பிரிக்கிறது ஒரு காடு.
இந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகணும்னாலும் நகரத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வரணும்னாலும் ரெண்டு வழி, ஒண்ணு காட்டு வழியா போக முடியும், ஒண்ணு காட்டை சுத்திட்டு போக முடியும். இது ரெண்டு தான் வழி. யாருக்கு தைரியம் இருக்கோ காட்டு வழியா போவாங்க, தைரியம் இல்லாத காட்டு சுத்திட்டு போவாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிங்கத்தினால. அப்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு நகரத்துக்கு போறதுக்காக காட்டை சுத்திட்டு போறாரு. நகரத்துல வாங்க வேண்டிய பொருளை வாங்கியாச்சு, திருமணம். அந்த பொண்ணு திருமணம் ஆக வேண்டிய வயசு. இப்ப இவர் யோசிக்கிறாரு, காட்டு இருட்டுச்சு, காட்டை சுத்திட்டு போகணுமா காட்டு வழியா போகணும். காட்டை சுத்திட்டு போனோம்னு சொன்னா அங்க தேவையில்லாத ஒரு தன்மை உள்ளவங்க இளைஞர்கள் இருக்காங்க. தன் மகளோ கற்பு காப்பாற்ற வேண்டியது, அதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்ப தைரியமா என்ன சொன்னா தைரியத்தை வர வச்சுட்டு காட்டு வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த காட்டு வழியா போற சமயத்துல பாதி தூரம் பிரச்சனை இல்லை. ஆனா பாதி தூரத்துல அந்த ஒத்தையடி பாதியில கரெக்டா சிங்கம் உட்கார்ந்து இருக்கு. இவர் கை கால் நடுங்குச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சிங்கம் பார்த்தது ரெண்டு பேரையுமே. அந்த விவசாயினுடைய பொண்ணு அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. அந்த அழகுல சிங்கம் மயங்கிடுச்சு. சிங்கம் பார்த்து கேட்டுதான், உன்னுடைய பொண்ணை எனக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியை பார்த்துட்டு. விவசாயி என்ன பதில் சொல்லுவாரு, ஒன்றும் புரியல என்னன்னு. அப்புறம் யோசனை பண்ணார். யோசனை பண்ணிட்டு சரி கட்டி கொடுக்குறேன், வீட்டுக்கு வா நாளைக்கு. எங்களுடைய முறை எப்படின்னா 10 பேர் பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் திருமணம் நடத்துறது வழக்கம். அதனால 10 பெரிய கூப்பிடுறேன், நாளைக்கு வா. நம்பலாமா? நம்பலாம். அட்ரஸ் கொடுத்தாரு, திரும்பி வந்துட்டார். ஆனா மறுநாளைக்கு காலையில் கரெக்டா சிங்கம் தேடி வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது சிங்கத்துக்கு தெரியும், விவசாயிக்கு புரியல. சரி திருமணம் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு சந்தோஷம் தான், பொண்ணுக்கும் சந்தோஷம் தான். உன்னை திருமணம் பண்ணிக்கிறது, காட்டுக்கு ராஜா திருமணம் பண்ணினா காட்டுக்கு ராணி என் பொண்ணு ஆவா, பொண்ணுக்கும் சந்தோஷம் தான். ஆனா பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. என்ன பயம்னு கேட்டாரு. உன்னுடைய நகமும் உன்னுடைய பல்லும் இருக்குல்ல, அதை கண்ட பயம். அது ரெண்டும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லி என்னாச்சுன்னா அந்த பல்ல நீயே அடிச்சு உடைச்சிரு, பொண்ணு கிடைக்கிறது இல்ல, தாங்கிக்கலாம் சொல்லி அடிக்க ஆரம்பிச்சா தாங்கி, ரத்தம் வருது தாங்கிக்கிறா. நகம் அடிச்சா எல்லாத்தையும் தாங்கிக்கிற. சிங்கம் தாங்கிச்சு. இப்ப பொண்ணு கட்டி கொடுன்றா. விவசாயி உள்ள போனாரு, உருட்டுக்கட்டை எடுத்து வந்தாரு, ஓடு அப்படின்னு சொல்லி சிங்கத்தை அடிச்சார். என்ன பண்ண முடியும் சிங்கம்? இப்போ வேற வழியே இல்லை. அப்ப அந்த சிங்கத்தினுடைய சக்தி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நகத்திலையும் அந்த பல்லுலயும் தான் சிங்கத்தினுடைய சக்தி இருக்கு. அது இழந்தது அப்படின்னு சொன்னா சிங்கம் சிங்கிளா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்ல. இது தனிநபருக்கு மாத்திரம் இல்ல, ஒரு நாட்டுக்கும் அப்படிதான். தன்னுடைய பலத்தை எப்போ இழக்கிறதோ தனிநபரும் நாடும் ஒண்ணும் இல்லாத போயிடும். அப்ப நம்ம நாட்டினுடைய அந்த சக்தி எந்த கேந்திரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மீகத்திலையும் அந்த இறை உணர்வுல தான் இருக்கு. அதை இழந்தோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அது தொலைக்க வைக்கிறதுக்கானதான் பலவிதமான முயற்சிகள் பல நூற்றாண்டுகள் நடந்துட்டு இருக்கு, பல படையெடுப்புகள். காரணம் என்னன்னு சொன்னா அதை குறைச்சிதான் சொன்னா முடிஞ்சு போச்சு, ஈஸியா பிடிச்சிட முடியும். அப்ப விவேகானந்தர் அந்த விஷயத்தை சொல்றாரு, எல்லா நாட்டுக்கும் அப்படி பொருந்தும். அந்த ஸ்ட்ரெங்த் ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்காக சுவாமி விவேகானந்தர் முயற்சி பண்ணாருன்னு சொன்னார். அந்த முயற்சியில முதல் விஷயம் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா இந்த தூக்கத்துக்கு காரணம் என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னு சொன்னா அந்த நாடு எதிர அதனுடைய மிஷன் என்னன்னு சொல்லி மறந்துடுச்சு. அந்த நாட்டினுடைய மிஷன், நேஷன்ஸ் மிஷன் ஒண்ணு இருக்கும் ஒரு நாட்டுக்கும், அது என்னன்னு மறந்துடுச்சு. அதனால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுது. அப்ப அதை தட்டி எழுப்பணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அவர் சொல்ற கொட்டேஷன் மாத்திரம் படிச்சு அப்புறம் நான் மேல போறேன். Swami Vivekananda rightly identified the soul of our nation and where its strength lies and kindled it. Hence he declared, Hindu Dharma is the quintessence of our national life. Hold fast to it if you want your country to survive, or else you would be wiped out in 3 generations. எவ்வளவு கிளியரா சொல்லிருக்காரு பாருங்க.
அதனை புடிச்சுக்கலன்னு சொன்னா 3 ஜெனரேஷன்ல யூ வில் பி வைப்ட் அவுட். அது ரொம்ப முக்கியம். அது புரிஞ்சுக்கல, அதுதான் காரணமே. இது சாமி விவேகானந்தர் மாத்திரம் இல்ல, பல பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டினுடைய ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா அனிபெசன்ட் மாத்திரம் அந்த கொட்டேஷன் மாத்திரம் சொல்லிட்டு சொல்றேன். இதுல டாக்டர் அனிபெசன்ட் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா during the early life of a nation, religion is an essential for the binding together of individuals who make the nation. India was born as it were in the womb of Hinduism, and her body was for long shaped by that religion. Religion is a binding force, and India has a longer binding together by religion than any other nation in the world, as she is the oldest of the living nation. எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க. அதுதான் இருக்கு, அத புரிஞ்சுக்கணும். ஆனா இது என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த தட்டி எழுப்பி உலகத்தை ஒரு விழிப்புணர்வு செஞ்சு நம்ம நாட்டை ஒரு சரித்திரத்துல ஒரு பாதையை திருப்பினர் சாமி விவேகானந்தர். ஆனா அதுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா துரதிருஷ்டவசமா அந்த சாமி விவேகானந்தர் என்ன கருத்துக்கள் சொன்னாரோ அது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலயோ எடுத்து வரதுக்கான முயற்சி எடுக்கல. அதுதான் பெரிய ஒரு துரதிருஷ்டமான விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா திரும்பி அதே அங்கதான் வருது. ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டர், முதல் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு நாட்டமே இல்லாத இருந்தது. அதுதான் என்னாச்சுன்னு சொன்னா அதை பத்தி சொல்லும் போது இந்து தர்மத்தை பத்தியோ இந்து மதத்தை பத்தியோ சொல்லும் போது அவர் ரொம்ப கேவலமா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் பிரதமரா இருந்தான்னு சொன்னா இந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் வந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை. அதுல திரும்பி அகைன் நேஷனுடைய ஒரு பெரிய ஒரு சரித்திர மாற்றம் ஏற்படுறது. அப்ப அவரு என்ன சொல்லியிருந்தாரு சொன்னா அவர் சொல்லும் போது சொல்வாரு, the ideology of Hindu Dharma is completely out of tune with the present times, and if it took root in India it would smash the country to pieces. எவ்வளவு துரதிருஷ்டம் பாருங்க. நாட்டினுடைய பிரதம மந்திரி இப்படி ஒரு கருத்து இருந்துன்னு சொன்னா அவர் என்னதான் சொல்வாரு. ஆனா அப்ப அப்படிப்பட்ட கருத்து வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் மனசுல இப்படிப்பட்ட ஏன் அவர் இன்ஃபுளுன்ஸ் ஆகலையா அப்போ சாமி விவேகானந்தர் மேல? அவரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காரு, சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச அந்த கல்வி இருக்குல்ல அதனுடைய தாக்கம் அது ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. அதனால்தான் அது திரும்பி பார்த்தா தெரியும் நமக்கு. அவரே சொல்லுவாரு இதுக்கு காரணம் அவர் சொன்னதுல இருந்தே கண்டுபிடிக்க முடியும். ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா by education I am an Englishman, by views an internationalist, by culture a Muslim, and a Hindu only by accidental birth. இது சொன்ன வார்த்தை. ஏதோ எதேச்சியா இருந்தது, அவ்வளவுதான். ஆக்சிடென்டா ஹிந்துவா பிறந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப பெருமிதம் எங்கேருந்து வரும்? ஹிந்துன்ற விஷயத்துல பெருமிதம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன ஆச்சு சொன்னா அகைன் நேஷனுடைய ஹிஸ்டரியில ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பல விஷயங்கள் இவருடைய இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. அது மாத்திரம் இல்ல, சரி கான்ஸ்டிடியூஷன் வந்தாச்சு, கான்ஸ்டிடியூஷன் நம்ம டியூ ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் அதுல ஈடுபட்டாங்களோ அதுல சந்தேகமே கிடையாது, முயற்சி பண்ணாங்க. ஆனா எங்கே அந்த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு நம்ம நாட்டினுடைய அந்த சுய விஷயம் இருக்குல்ல அதனுடைய அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் வந்திருக்கணும். அது வரல. ஹெவிலி இன்ஃபுளுன்ஸ்டு பை தி பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன், இங்கிலீஷ் கான்ஸ்டிடியூஷன். அது மாத்திரம் இல்ல, சில நாடுகள்ல இருந்து திருந்தாங்க. கனடால இருந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, ஆஸ்திரேலியா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணாங்க. அப்ப என்ன இருக்கும்? அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும், வேற வாய்ப்பே இல்லை. சோ அதனால என்னாச்சுன்னு சொன்னா so one consequence of this dominance of Nehruvian approach was our independence turned out to be a mere transfer of power, not freedom from the British. Independence came to represent merely a change of rulers with almost no change in the character of the rule of or the attitude of the rulers of the people of India and ideas and the things Indian. So இப்படியா நடந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு ஷிஃப்ட் வந்தது இல்ல. அந்த ஷிஃப்ட் 1999 அகைன் ஒரு திரும்பி ஷிஃப்ட் வருது. ஏன் அப்படி சொன்னா தொடர்ந்து நம்ம நாட்டினுடைய ஆன்மா மேல அடி அடின்னு அடிச்சாங்க.
அப்போ இந்துக்கள் சும்மா இல்லை. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சோல் இருக்கும். அந்த சோல் டச் பண்றான மட்டும் பிரச்சனை இருக்காது எந்த நாட்டுக்கும். ஆனா அந்த சோலை எங்கேயாவது ரொம்ப தொடர்ந்து டச் பண்ண சொன்னா அந்த நாட்டுல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். அப்ப 1990 ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த சோ கால்டு செக்யூலரிஸ்டோ இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் மத்த இவங்களும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்ட் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை ஒடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஐடென்டிட்டிக்காக ஏங்கிட்டு இருந்தது 1990 மட்டும். ஏன்னா அந்த நேஷனல் ஐடென்டிட்டி வி லாஸ்ட் 47 அப்புறம் அப்ப அந்த நேஷனல் ஐடென்டிட்டிக்காக திரும்பி ரிவைவ் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. அதை மங்கி அடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. எப்படி நம்ம நாட்டுல அந்த உண்மையான சோல் என்னன்னு தெரியாதனால அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்ததோ, கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்தது. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான்ல அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் போறதுக்காக அந்த அரசாங்கமே தன்னுடைய ரூட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு சொன்னா எங்களுடைய ரூட்ஸ் முழுக்க காந்தாரம், பாணினி எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன இருந்தாங்களோ இதான் எங்களுடைய ரூட்ஸ் சொல்லி அபிஷியல் வெப்சைட்ல சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூட் கிடையாது, நமக்கு ரூட் இருக்கு. அப்ப அவங்களால முடிஞ்சது. ஆனா நம்ம அரசாங்கம் தயாரா இல்ல. அப்ப இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்ட் நம்ம மேல. அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அடிய பண்ணி போறோமா? இதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா we should influence the west. வேற வழியே கிடையாது. இல்ல அப்படின்னு சொன்னா we will be influenced by the west. அப்ப அது எப்ப முடியும் சொன்னா நம்ம நாட்டுடைய சோல் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் ரிலிஜியன்லயும் இருக்குன்னு சொல்லி எப்ப மக்களுக்கு புரியறதோ அப்பதான் we will influence the west. இல்லன்னா we will not influence the west. ஏன்னா நம்மளுடைய பெருமிதம் தெரியாது நமக்கு, அதனுடைய விளைவு அப்படிதான் இருக்கும். அதுல நம்ம நாட்டு பெருமிதம் தெரியாத போது how will you influence? அவங்க வெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு செக்யூலரிஸ்டோ லெப்டிஸ்டோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. வெஸ்ட் டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நம்மள இன்டைரக்டா இந்த லெப்டிஸ்ட் மூலமாவும் இங்க இருக்கக்கூடிய செக்யூலரிஸ்ட் மூலமாவும் நம்ம மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். அப்ப முதல் விஷயம் என்ன பண்ணும் சொன்னா இன்னைக்கு பெரிய சேலஞ்சே நமக்கு என்னன்னு சொன்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் தி லெப்டிஸ்ட் அண்ட் தி சோ கால்டு செக்யூலரிஸ்ட். அந்த வாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும். இதான் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தேவை. அந்த விஷயத்தை மாத்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன் கடைசியா. While the world, which means the West, ceaselessly and comprehensively influenced the Hindu India, there is hardly a matching Indian influence on the world or the West. This is because the main vehicle of Western influences on India in the last century was not the West outside India, but the English educated elite and the leftists within the India. They do the work of the West in India. They influence India towards the Western views and ways. They make India believe that it has nothing worthwhile with which to influence the world, and it has every reason to be influenced by the world. They continue to dominate the Indian debate even now. This great challenge too needs to be met. The response to this challenge lies in establishing an acceptable language and style of communication to get across to the important, vulnerable and critical segment of Hindu society comprising of the English educated elite. We must understand that the English educated population in Bharat is more than the total population of England. இத புரிஞ்சுக்கணும். அப்பதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவ்வளவு தாக்கம் இருக்கு நமக்கு It is this segment which controls and handles the levers of power and influence in the society. Their influence over the Indian establishment, including the government, business and finance, media, politics, academics and public discourse in history and traditions, its values and culture, is minimal and often wrong. Some among them, under the influence of feminism, which has nearly destroyed the institution of family in the West, some of them are even apologetic about being women in the normal sense of the term. இன்னைக்கு நாட்டுக்குரிய நடக்கிற விஷயங்கள் அதுல To meet this challenge, it is high time that we flood our nation with Swami Vivekananda's ideas, thereby rouse the national consciousness. இது எப்ப முடியும் சொன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி ஹிந்துத்வா, ஹிந்து நேஷன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை புரிஞ்சுன்னு சொன்னா we will influence. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய தருணமானது இந்த 150வது சுவாமி விவேகானந்தர் நூற்றாண்டுல சரியான சந்தர்ப்பம் சொல்லி நான் கூறிக்கொண்டு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி வேலைப்படி. நன்றி, வணக்கம்.